வணக்கம் நண்பர்களே, இது கௌதம் ஃபைனான்ஸ் சேனல். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு புதன்கிழமை இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்தை மேற்கொண்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலைல பாசிட்டிவா தொடங்கி இறுதியில ஒரு சரிவுல முடிஞ்சிச்சு. பின்னணியில இருக்கிற ரகசியங்களை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். முக்கியமா நாளைக்கு வரவிருக்கிற மந்த்லி எக்ஸ்பைரி மற்றும் முக்கிய நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸ் சந்தையை எப்படி மாத்த போகுது அப்படின்றத விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி, இப்போ இன்னைக்கு சந்தையோட முக்கியமான எண்களை பத்தி நம்ம சற்று விரிவா பார்க்கலாம். நிப்டி 50 92 புள்ளிகள் சரிஞ்சு 23,995 அப்படின்ற புள்ளியில இன்னைக்கு முடிவடைஞ்சது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கிய சப்போர்ட் லெவலான 24,000க்கு கீழே நிப்டி க்ளோஸ் ஆகிருப்பது டெக்னிக்கல் ரீதியா பார்க்கும்போது சந்தையில ஒரு டெக்னிக்கல் வீக்னஸ் இருக்கிறத காட்டுது. அதே போல சென்செக்ஸ் 416 புள்ளிகள் சரிஞ்சு 76,886 அப்படின்ற பாயிண்ட்ல இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமா அடி வாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டி தான். சுமார் 863 புள்ளிகள் சரிஞ்சு 55,400 அப்படின்ற புள்ளியில இன்னைக்கு முடிஞ்சுது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க. வங்கியோட நிகர வரம்பு, அதாவது NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சு வர்றது முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால தான் முக்கியமான வங்கி பங்குகள் இன்னைக்கு ரொம்ப அதிக அளவுல செல்லிங் ப்ரெஷரோட காணப்பட்டுச்சு. என்னதான் பங்குச்சந்தை சரிஞ்சாலுமே தங்கம் தனது மினுமினுப்பை தொடர்ந்து தக்க வச்சுட்டு தான் இருக்குதுங்க. 10 கிராம் 24 கேரட் கோல்டு இன்னைக்கு 0.32% உயர்ந்து 1,50,467 ரூபாய் அப்படின்ற விலையில விற்பனை ஆயிட்டு இருந்தது. அதே போல வெள்ளி ஒரு கிலோக்கு 2,48,000 அப்படின்ற உச்சத்தை தொட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்த வாலட்டைலான மார்க்கெட்லயுமே சில பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமான 3 ஷேர்ஸை நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதா ஆட்டோமொபைல் ஜாம்பவான் மாருதி சுசுகி. இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா வந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா சேல்ஸ் growth ரொம்ப வலுவா இருப்பதுனால இன்னைக்கு பையர்ஸ் மத்தியில இந்த ஷேருக்கு ரொம்ப அதிகமான ஒரு டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சமீப காலமாவே ஹாட் டாபிக்கா இருக்கிற எடனல்ஸ். இந்தியாவோட குயிக் காமர்ஸ் துறை அசுர வேகத்துல வளர்ந்துட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளிங்கிட்டோட ஆதிக்கம் மற்றும் இந்த துறையில இருக்கிற எதிர்கால வளர்ச்சியை நம்பி முதலீட்டாளர்கள் தொடர்ந்து இந்த பங்கை அதிக அளவுல வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. மூணாவதா வேதாந்தா. இதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குங்க. ஒன்னு, உலக சந்தையில க்ரூட் ஆயிலோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே வர்றது இவங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு, இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சந்தையில இன்னைக்கு ஒரு டிமாண்ட் இவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதே சமயம் லாபத்தை இழந்த, அதாவது டாப் லூசர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஹிண்டால்கோ மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகள் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு மிக முக்கியமான காரணம் கச்சா எண்ணெயோட விலை உயர்வு தான். பிரெண்ட் க்ரூட் ஆயில் $111 தாண்டி விற்பனை ஆயிட்டு இருக்கு. பெயிண்ட் மற்றும் மெட்டல் தயாரிப்பு நிறுவனங்களோட மூலப்பொருள் செலவு இதனால அதிகரிக்கும் அப்படின்ற அச்சத்துல இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்த பங்குகள் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு வந்தாங்க. இறுதியா பேங்கிங் செக்டார்ல குறிப்பா ICICI மற்றும் SBI போன்ற முன்னணி பங்குகள் இன்னைக்கு நஷ்டத்தை சந்திச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த சில நாட்களா இந்த ஷேர்ஸோட விலை எல்லாமே நல்ல ஏற்றத்துல இருந்ததுனால இன்றைக்கு சரிவை பயன்படுத்தி இன்வெஸ்டர்ஸ் நிறைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிடைச்ச லாபத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியுது. அடுத்ததா மார்க்கெட்ல பரபரப்பா பேசப்படுற சில முக்கியமான கார்ப்பரேட் நியூஸை பத்தி நம்ம இங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு பங்குச்சந்தையோட ஒட்டுமொத்த கவனமே பஜாஜ் ஃபினான்ஸ் மீது தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஈவினிங் இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் முடிவு வெளியாக இருக்குது. சந்தை வல்லுநர்களோட கணிப்புப்படி இவங்களோட நிகர லாபம் சுமார் 24% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. குறிப்பா இவங்களுடைய கடன் வழங்கும் திறன், அதாவது AUM அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மற்றும் NII எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நாளைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட நகர்வு இருக்கும் அப்படின்னே சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அதானி பவர். கோடை காலம் தொடங்கி விட்டதுனாலையும் இந்தியாவில் மின்சார தேவை உச்சத்தை எட்டி இருக்கிறதுனாலையும் அதானி பவரோட Q4 ரிசல்ட்ஸ் மிகவும் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்களோட உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் செயல்பாட்டு லாபம், அதாவது EBITDA ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்ற நம்பிக்கையில
இன்னைக்கு இந்த பங்கு ரொம்பவே கவனம் பெற்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. இறுதியா உங்க பாக்கெட்டை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஆன்லைன் மோசடிகளை குறைக்க ஆர்பிஐ இன்னைக்குல இருந்து ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில நீங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு புதிய நபருக்கு முதலா 10,000க்கும் மேல யூபிஐ மூலமா பணம் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பணம் உடனடியா அவங்களுக்கு போய் சேராது. அதுக்கு பதிலா 1 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் வழங்கப்படும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் ஆனது தப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை கேன்சல் பண்ற வசதி இன்னையில இருந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்குங்க. இது சிறிய தொகைகளுக்கு பொருந்தாது அப்படின்னாலுமே பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யும் அப்படின்றது ஆர்பிஐயோட அதிரடி முடிவா இருக்கு. நாளைக்கு ஏப்ரல் 30 ஏப்ரல் மாசத்துக்கான மந்த்லி எக்ஸ்பைரி டே. நிப்டியை பொறுத்த வரைக்குமே 23,800 அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். இதை உடைச்சது அப்படின்னா 23,680 வரைக்கும் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேல போச்சுன்னா 24,150 தாண்டினா மட்டும்தான் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை பார்க்க முடியும். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 55,000 அப்படின்ற லெவல்ல ஒரு பலமான சப்போர்ட் இருக்குங்க. 56,000 தாண்டி மீண்டும் ஒரு ஷார்ட் கவரிங் வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவங்களோட பங்குகளை விற்பனை செய்யறதுனால சந்தை ஒரு மிகப்பெரிய சவால்ல இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நண்பர்களே, பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நகரையுமே சரியான திட்டமிடலோட செய்யறது தான் உங்களோட முதலீட்டை ரொம்ப ஆழமா பாதுகாக்கும். இன்னைக்கு இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஷேர் மார்க்கெட்டை பத்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம கௌதம் ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையுமே தட்டி விடுங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பற்றி உங்களோட கருத்து என்ன, அல்லது நாளைக்கு எந்த பங்கை நம்ம இந்த மாதிரி ஆய்வு செய்யணும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு முதலீடுமே லாபகரமா அமைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நாளை சந்திப்போம்.